வம்சம் நான். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குண்டிருந்தாலும் இழுத்து பூட்டுவோம். வணக்கம். வணக்கம் சார். ஏறக்குறைய 43 வருஷங்களுக்கு பின்னால் கண்ணனை மீண்டும் திரைக்கு கொண்டு வந்துருக்கீங்க உங்கள் சக்தி திருமணம் படத்தில். கண்ணன் இந்த படத்தில் ஒப்பந்தம் பண்ணணும் அப்படின்னு எதனால் உங்களுக்கு தோணுச்சு? சார் உங்களுக்கு தான் சார் நன்றி சொல்லணும். உங்கள் இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்ததுக்கு போது அந்த காலகட்டத்தில் தான் வந்து நாங்கள் ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களையா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சார். அப்போ பார்க்கும்போது நாங்கள் எழுதின படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு வந்து இப்போ யாரை ப்ளேஸ் பண்ணால் அது கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் இருந்துச்சு. இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் உங்கள்கிட்ட நம்பர் வாங்கிட்டு தான் சார் காண்டாக்ட் பண்ணேன். சார் கூட ஒரு 2 செஷன் உட்காந்துருக்கோங்க சார். இந்த ஸ்கைப்பில் இதில் வந்து ஒரு 1 or 2 hours வந்து பேசினோம் சார். சில சீக்வன்சஸ் வந்து ஒரு புதுமுக நடிகர் மாதிரியே சில சீன்ஸ் எடுத்து சில டைலாக்ஸ் எடுத்து ஆடிஷன் மாதிரி பண்ணி ஸோ அதில் அவங்க பேசுகிறது இது எல்லாமே வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உழைப்பு சார். அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து ஃபுல்லாக எல்லா லைன்ஸும் ஸ்கிரிப்டை ஃபுல்லாகவே அவங்களுக்கு நரேட் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு சீனும் வந்து என்ன மாதிரி ஏதுங்கிறத சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்க திரும்ப அதை நடித்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். நைட் அண்ட் டே வந்து ஃபுல்லாக அந்த லைன்ஸ்லேயே, ஏன்னா பல வருஷமாக ஆமாம் பல வருஷமாக தமிழ் சரளமாக பேசி பழகாத சூழல்லே இருந்துட்டதுனால அவருக்கு அந்த ஒவ்வொரு உச்சரிப்பு ஒவ்வொரு இதுக்கும் வந்து திரும்ப திரும்ப பேசி என்கிட்ட நானும் அவரை நிறைய தொந்தரவுப்படுத்தியிருக்கேன், அவரும் நிறைய தொந்தரவுப்படுத்தியிருக்காரு. காதல் ஓவியம் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் சார். நான் ஆக்சுவலாக இப்போ சின்ன வயசில் சும்மா அந்த மேடை கச்சேரிகள்லாம் பாடுறது இது பண்ணும்போது நான் அந்த பாட்டு பாடியிருக்கேன் சார். அப்போ காதல் ஓவியத்தில் பார்த்ததுக்கும் இப்போ என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? எனக்கு அந்த கேரக்டரும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போயும் அப்படி தான் சார். எனக்கு அதோட சேர்த்து பொருத்தியே பார்க்க முடியல சார். ஸோ அது வந்து எப்படி இது நடித்தாங்க அந்த மாதிரி தான் சார் இருந்துச்சு. எப்படி இருந்தது 43 வருடங்களுக்கு பின்னால் கேமரா முன்னாடி நின்றது? நன்றி சொல்லணும் உங்களுக்கு. நம்பர் 1 நீங்கள் தான் இந்த முதல் இன்டர்வியூ எடுத்தீங்க. ஏன்னா எல்லாம் இங்கே தான் ஆரம்பிச்சு. இவங்களுக்கு நன்றி சொல்லணும். இவர் ட்ரஸ்டிங் மீ ஃப்ரம் தட் ஃபார் ரைட். ஆனால் நிறைய லைக் இ செட் நிறைய செஷன்ஸ் இருந்தது. இப்போ அவங்களோட படம் பார்த்தேன், அருவி பார்த்தேன், அண்ட் வாழ் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்பால் தான் ஐ தாட் லைக் ஐ ரிமெம்பர் காதல் 16 வயது நிலை ஃப்ரம் பாரதி ராஜா சார். அருவி பார்த்த உடனே ஒரு அந்த சீரியஸ்னஸ் ஆஃப் த பர்சன் ஹூ புட் திஸ் டுகெதர் இல்லை, அந்த படம் பார்த்த உடனே எல்லாம் ஹவு இட் ஃபிட்ஸ் ரைட், தேர் இஸ் நோ லூஸ் அண்ட் எல்லாம். ஸோ இங்கே வரும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை. நான் என்னோடய பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்தேன். ஐம் சிங்கிள் கன்சல்டன்ட். முதல் டே ஐ ஹாவ் எ ஃபீலிங் இவங்க எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி என்னை வச்சாங்க. ஏன்னா முதல் டே ஒரு டயலாகே இல்லை. இந்த மார்னிங் ஷூட்ஸ் நோ டயலாக், அங்கே போய் நிற்கணும். அண்ட் தென் யூ கைண்ட் ஆஃப் கெட் யூஸ் டு டிஜிட்டல் சினிமா. இப்போ நம்ம டைமில் யூ அண்ட் மீ வர் ஷூட்டிங் டுகெதர் ஃபார் காதல் ஓவியம். அங்கே வந்து ஐ யூஸ் டு ப்ராக்டிஸ் அ லாட். ஏன்னா ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஃபில்ம் அப்போ ரைட். அண்ட் இஃப் ஐ வேஸ்டட் ஃபில்ம் மிஸ்டர் பாரதி ராஜா சார் வில் கிவ் மீ ஒன் மோர் there. But no, he was very good to me also, Bharati Raja sir. So it was a different experience, and he has the same intensity, but he's what I would call a lower volume, very focused individual, Arun sir. So everybody on set takes it very seriously. On the microphone kaiyila varum, and when he speaks, the whole audience, everybody is going to go. That's how I enjoyed it thoroughly. But இப்போ வந்து டிஜிட்டல் சினிமா இருக்குன்னா கொஞ்சம் லைக் எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் பண்ணுறோம். அந்த டைமில் we don't have that leeway to waste film. So I truly enjoyed. You gave me the opportunity, both of you guys. இதுதான் ஜெனசிஸ், இங்கே தான் எல்லாம் ஆரம்பிச்சது. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்னால் திரைப்படத்தை நடிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு வந்த போது எப்படி இருந்தது கண்ணனுக்கு? ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. ஃபோன் பண்ணாங்க. நான் somebody else had also called me. I had said no. ஏன்னா I have my own contracts. அங்கே I am single talent. ஒரே one man shop பண்ணுவாங்களா. So I kept saying no, because I didn't know. And then I called you. So, who is this person who's calling me? And I called you. Then we had a few video sessions, Zoom sessions, and I knew. And then Aruvi Paatha udane, I was like, now I have to give up my day job. It was not expected at all to come back after 42. And I don't look back. I told you,
half cock விளையாடக்கூடாது cricket மாதிரி. You either go forward or you go backward. So I was there happy, but I'm very happy. You gave me this வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இங்கே எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்காங்க. அப்படி இருந்து இந்த கதாபாத்திரத்துக்கு அமெரிக்காலேருந்து ஒருத்தரை வர வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே சார், நான் யார்கிட்ட நரேட் பண்ணாலுமே வந்து இந்த ரோல் யார் பொதுவாக என்ன கேட்பாங்க, யார் ஹீரோ பண்றாங்க அப்படின்னு, யார் ஹீரோயின் கேட்பாங்க, அதானே கேட்பாங்க. ஆனால் எப்போவுமே நரேட் பண்ணும்போது இந்த ரோல் யார் பண்ணுறா, இது யார் பண்ணுறா அப்படின்னு எப்போவுமே கேட்பாங்க சார். அது ஒரு மாதிரி இப்போ ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல், வில்லன் ரோல் தான். ஆனால் நம்ம பொதுவாக படங்களில் பார்க்காத ஒரு சூழலில் இருக்கிற ஒரு ரோல் சார். எனக்கு வந்து பொதுவாகவே எப்படின்னா சார், நம்ம எழுதியிருக்க கதாபாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு படம் பார்க்கும்போது அதோட நம்பகத்தன்மை மாறாமல் இருந்துச்சுன்னா படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அதனால தான் அருவி வாழ்லாம் கூட முழுக்க முழுக்க கேமராவே பார்க்காத ஆளுங்களை சேகரித்து பண்ணது. இந்த கதாபாத்திரமும் பொதுவாக படம் பார்க்குறவங்களுக்கு சார் காதலோவியம் இந்த பின்னணியெல்லாம் தெரிஞ்சதுனால இவங்க நடிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் வெளிப்படையாக பார்த்தா அது வந்து அந்த கதாபாத்திரம் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக கதாபாத்திரம் வேறு, கண்ணன் வேறு இல்லை. யார் யார்கிட்டலாம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க உதவி இயக்குனரா? சார் நான் வந்து இப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ணேங்க சார். மன்மத நம்பு ஒர்க் பண்ணேங்க சார். ராணான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணோம், அது ஆமாம் சார். அப்புறம் கோச்சரியான் வேலை பார்த்தேன். அப்புறம் போலீஸ் கீரின்னு சொல்லி நம்ம சாமி படத்தை வந்து அங்கே ரீமேக் பண்ணாங்க சார், சஞ்சய் தட் வச்சு. ஸோ அந்த 4 படங்களில் வேலை பார்த்தேன். அந்த படங்கள்லாம் பண்ணும்போது கமல் ரஜினியோடலாம் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா? கமல் சார் கூட நெருக்கமாக பழகிற வாய்ப்பு இல்லை சார். ஆனால் ரஜினி சார் இப்போ படம் நடந்தாலும் நடக்கலனாலும் அப்பப்போ இங்கே ஆஃபீஸுக்கு வருவாங்க. கொஞ்சம் இயல்பாகவும் அவங்கள்ட்ட நம்மளால் ஒரு பேசுகிற சூழ்நிலையை அவங்களே உருவாக்கி கொடுத்துருவாங்க சார். அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம உட்காரலன்னா அவங்க உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எப்பவுமே சார். அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிளம்புறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக பாய் சொல்லுவாங்க. அது எப்போவுமே சார். அது மாதிரி நாங்கள் ராணா டிஸ்கஷன்லாம் இதில் இங்கே எம்ஜிஎம்மில் இதிலலாம் நடந்துச்சு. நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ரஜினி சார்லாம் வந்து இந்த ரொம்ப ஸ்கிரிப்டுக்குள்ளார இதுக்குள்ளார இதெல்லாம் ரொம்ப இன்வால்மெண்ட்லாம் இருக்காது. அதே நேரத்தில் கமல் சார்னால் வந்து எல்லாமே டீப்பாக இருப்பாங்க, அந்த மாதிரி நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ அது அப்படியே ஒரு திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு சார். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டிஸ்கஷனில் ஃபுல்லாக ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க சார். அந்த படம் வந்து அந்த படம் நடக்கலையே ஒழிய இன்னமும் வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து மறக்காது இதுதான் சார். டிஸ்கஷனில் அவங்க வந்து அவங்களோட இன்வால்மெண்ட்டு, அதே மாதிரி அடுத்த நாள் டிஸ்கஷனில் வந்து சில நேரத்தில் தேவைப்பட்டால் டிஸ்கஷன் போதே வந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்குங்கிறது ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே, அவங்களோட நரேஷனே ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம். அண்டு அங்கே எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சார், ரவிக்குமார் சார் டிஸ்கஷனில் வந்து வாய் மூடிட்டு சும்மா இருந்தால் தான் நமக்கு திட்டு விழுமே தவிர்த்து நம்ம என்ன கிரிட்டிக்கலாக வந்து என்னன்னாலுமே சொல்லலாம் சார். சரியாக வரல, இது வரல, இப்படின்னா எதுனாலுமே சொல்லலாம் சார். ராணாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒண்டர்ஃபுல் ஸ்கிரிப்ட். அதை பண்ணாத போனது வந்து மிகப்பெரிய துரதிருஷ்டம் அப்படின்னு பல பேட்டிகளில் வந்து ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. உண்மை சார். அது வந்து பெருவாரியாக வந்து பாகுபலி அதுக்கப்புறம் பாகுபலி வந்துச்சு. பாகுபலி வந்த போது நான் கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ், ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸு கேள்விப்பட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை சார். அதுவும் அதுக்கு மியூசிக் பண்ணி ஒரு சாங் ஷூட் பண்ணி எல்லாமே இதெல்லாம் உண்மையாகவே எடுக்க முடியுமா அப்படின்னு நினச்ச விஷயத்துக்கு கிட்டத்தட்ட போயிட்டோம் சார். அந்த படம் நடக்க முடியாமல் போனப்போ எப்படி இருந்தது? லைஃப்லேயே வந்து பெரிய டிசாஸ்டர் ஃபீலிங் சார் அது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரஜினி சார் ஃபேனு. அதுவும் அந்த மாதிரியான ரோல்ஸு அதை டிஸ்கஸ் பண்ணுற இடத்துல நம்மளும் அதை விட்னஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் சார். எல்லாமே ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு சார் அந்த படத்தில். ரவிக்குமார் தவிர வேறு யார்த்தையா பணியாற்றிருக்கீங்களா? இல்லை சார். ஆனால் நான் சின்ன வயசில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து படத்தில் நடிச்சு சீரியலில் நிறைய நடிச்சிட்டு இருந்தேன் சார். அது நடிச்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் வந்து அப்படியே டைரக்ஷன் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. 12th முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுங்க சார். அது வந்து பாலுமகேந்திர சாருக்கு பிடிச்சிருந்தது. அவங்க ஆஃபீஸ்க்கு அப்பப்போ போயிட்டு வருவாங்க சார். மற்றபடி ரவிக்குமார் சார்ட்டு தான் ஃபுல்லாக இருந்தது. எப்படி வந்து இது அருவி பட வாய்ப்பு? வேற ஒரு கதையை தான் வந்து படமாக பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தேன் சார். ரேண்டமாக ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் வந்து, நீலாம் பண்ண மாட்டேயா, இது சரியாக வராதையா, இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து 30 லட்சம் 40 லட்சத்தில் பண்ணோம், ஒரே லொக்கேஷனு, ஒரு 30 நாளில் ஷூட்டிங் முடிக்கணும், அந்த மாதிரி இருந்தால் வேணால் புதுமுகம்லாம் வச்சு பண்ணலாம்,
நீ வந்து 2 கோடி அவங்களுக்கு சொன்னால் கதை புரியணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் கஷ்டம். ஏன்னு நான் ஏற்கனவே வச்சுருந்த கதையை வந்து சொன்னாங்க. எனக்கு அவர் டீமோட்டிவேட் பண்ணது வந்து ரொம்ப மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. சரி சரி நமக்கு ஒரு அடையாள அட்டை ஒன்று வேணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக போயிட்டு ஒரு 7 நாள் 8 நாளில் உட்காந்து எழுதுனது. அதை நீங்கள் கதையாகவே பார்த்தீங்கன்னா ஒரே லொக்கேஷனில் போய் நடக்கிற ஸ்டூடியோவில் நடக்கிற கதை. அதை நம்ம வந்து ஒரு 30 நாளுக்குள்ளார ஷூட் பண்ணிட முடியும். அந்த மாதிரியான பேசிக்கை இப்போ ஒரு படத்துக்கு வராங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பாங்க, எல்லா விஷயங்களுமே ஒரு காமெடி இருக்கணும், ஒரு எமோஷன் இருக்கணும், நல்ல வசனங்கள் இருக்கணும், எல்லா விஷயங்களுமே சமூக அக்கறையோட கருத்துக்கள் இருக்கணும். இது எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பண்ண கதை தான் சார். அதே மாதிரி அந்த கதை நான் அதுக்கு முன்னாடி வச்சுருந்த கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒரு 100 பேர்கிட்ட சொல்லி நடக்கலை சார். இந்த கதை வந்து எழுதி முடிச்சுட்டு 2வது நாள் வந்து எதேச்சியாக நம்ம சக்தி சரவணன் சார்னு சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன், அவரை வந்து சந்திக்கும் போது, அவரை நாங்கள் இப்போ யூஸ்வலாக இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போகும்போது சந்திப்போம். அவர் அண்ணாமலை சீரியலில் வந்து கேமராமேனாக இருந்தார் சார். நான் அப்போ அந்த சீரியலில் நடித்தேன். அப்படி நான் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது, ஒரு சினாப்சிஸ், ஒரு பக்கத்தில் வந்து சினாப்சிஸ் வச்சுட்டு இது வந்து நீங்கள் யாருக்காவது சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் அப்படின்னு. பண்ணலாமே, யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா, இல்லை இவங்களுக்கு பிரபு சாருக்கு சொல்லலாமான்னு. ஏன்னா அப்போ வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நான் அனுப்பிச்சிட்டு சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ளார பிரபு சார் கால் பண்ணாங்க, சினாப்சிஸ் படித்தா நல்லாயிருக்கு, நீங்கள் வாங்கலாம் கதை சொல்லுங்கள் அப்படின்னு. அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு நரேட் பண்ணாங்க சார். ஒரு 1 மணி மாதிரி நரேஷன் முடிச்சது. காலையில் வாங்க நம்ம சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் அவ்வளோதான் எழுதி முடித்து டைப்லாமே பண்ணல சார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த விஷயம். அறிவியல் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஆக்சுவலி எனக்கு வந்து ஐம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமான்னு சொல்லுங்கள். அந்த அந்த டைட்னஸ் ஆஃப் த ஃபில்ம், அதாவது தெர் இஸ் நோ லூஸ்னஸ். நீங்கள் நிறைய படம் பார்த்தீங்கன்னா லைக் வாட் ஹேப்பன், வை டிட் தே ஹேவ் திஸ் கேரக்டர், வாட் ஹேப்பன் டு திஸ் கேரக்டர், அதெல்லாம் இல்லை. எவ்ரி திங் வாஸ் ஓவன் டுகெதர். அந்த ஆல்மோஸ்ட் லைக் காட்ஃபாதர்னு ஒரு படம் இருக்குது லாங் டைம் அகோ. அது ஃபார் மீ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கிரேட் சின். திஸ் இஸ் 70s படம், ரைட்? அதே போல் when I see a movie like அருவி, I think யாருன்னு இவருக்கு தெரியாது, ரைட்? அந்த படம் பார்த்த உடனே you feel like the amount of energy it took to make that movie, acting, directing, cutting, and now after 42 years I've learned how hard it is, every scene. So I call it as like the cinema coming together. And what happened is, neenga enakku sonninga go look at that film. I said in the US to some people, hey, you need to go see this film. And so many of them have turned back. And we have a common connection called Priya Venkateshwaran. So when I told her, I said, he's the director of Aruvi. She said, he is amazing. This is Priya, who is a director here in Chennai. So the answer is just the entire film woven together, right? How everything came together. நான் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் 3 பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸாக காலேஜ்லேருந்து சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா முடிவுகள்லையுமே வந்து சேர்ந்து எடுக்கிறதுனால அந்த இவங்க சொல்கிற அந்த ஓவன்கிறது வந்து அதுதான் நினைக்கிறேன். நீங்கள் எடுத்த படத்துக்கும் ரவிக்குமார் ஸ்கூலுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி, அதுக்கு காரணம் வந்து என்னோட காலேஜில் வந்து நான் லயோலாவில் காட்சி தகவலியல் துறையில் படித்தேன் சார். காலேஜில் முழுக்க என்னோடய மென்டர் வந்து தந்தை சா ராஜநாயகம் சொல்லி இந்த தேர்தல் கணிப்புலாம் பண்ணுவாங்க சார். அவங்க தான் வந்து எல்லா கதவுகளையும் ஓப்பன் பண்ணி விட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பரிசீலனை பண்ணணும், எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணும், அந்த மாதிரி ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு வந்தது. அவங்க காலேஜ் முடித்தோன்னே அவங்க கொடுத்த ஒரே அட்வைஸ் வந்து, நான் வந்து ஒரு 2-3 டைரக்டர்ஸ் வச்சுருந்தேன் மைண்டில், இவங்கள்ட்டெல்லாம் நான் சேரணும். அப்போ வந்து பாலா சார், வெற்றிமாறன் சார் அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து இல்லை, பி வாசு சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், சுந்தர்சி சார், இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட தான் நீ போய் சேரணும். இல்லை அது எப்படி கரெக்டாக வருமா நான் ஒரு சந்தேகத்தில் இருந்தேன். ஆனால் அவங்க ரொம்ப ஷுவராக சொன்னாங்க சார், இதுதான் பண்ணணும். ஏன்னா இப்போ தொடர்ந்து அந்த தொழிலில் ரொம்ப சின்சியராக ஈடுபடுறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஆர்ட்டு இதெல்லாம் செகண்டரி. தொழிலில் வந்து நேர்மையாக சின்சியராக ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நீ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னாங்க. அப்படி தான் வந்து ரவிக்குமார் சார்கிட்ட போய் ஜாயின் பண்ணாரு சார். உங்களுடைய முதல் படத்தில் எல்லாரும் புதுமுகமாக இருக்கணும் அப்படின்றத எதனால் முடிவு பண்ணீங்க? பட்ஜெட்டா இல்லை கதைக்கு அவங்க நியாயம் சேர்ப்பாங்கன்னா? மேஜராக வந்து படம் பார்க்குறவங்களுக்கு வந்து அது அப்படியே
நம்புகிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் சார். அதே மாதிரி நிறைய இந்த கொஞ்சம் உலக படங்கள் இதெல்லாமுமே பார்க்கும்போது நானுமே சின்ன வயசில் ஒரு நடிகனாக இருந்ததுனால எப்படி நடிகர்களுக்கு இருக்கிற அசௌகரியங்கள் வந்து கொஞ்சம் தெரியும். ரொம்ப இயல்பான நடிப்பை வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நினைக்கிறேன் சார். இப்போ நம்ம எழுதுகிற கதாபாத்திரத்துக்கு கரெக்டான ஆளை வந்து பொருத்திட்டாலே நமக்கு ஒரு 50-60% வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி. அது வந்து புதுமுக நடிகர்களாக இருக்கும்போது சில நேரத்தில் அவங்க செய்கிற தவறுகள் கூட அவங்களோட இயல்பே அப்படி தான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அவங்க வந்து இன்னும் ரொம்ப வாண்டிங்காக இருக்காங்க சார். இன்னும் ஏதாவது வேணும்னா நம்ம அவங்கள்ட்டேருந்து எவ்வளோ நாளும் எடுத்துக்க முடியும், அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அந்த கதைக்கும் வந்து ஒரு நம்பகத்தன்மைக்கு எல்லாருமே புதுமுகங்களாக இருந்தால் சரியாக இருக்குங்கிற மாதிரி தான். எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இந்த கதாநாயகி அறிவில்? சார் அது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்ட ஆயிடுச்சு சார். ஏன்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு நடிக்க ஒப்புத்துக்கணும். அதே மாதிரி முடி எடுக்கணும். அது பள்ளி பருவமும் இருந்துச்சு, கல்லூரி பருவம், வெவ்வேறு பருவங்கள் இருந்ததுனால வெயிட்டு ஏற்றணும் இறக்கணும் இது எல்லாமே இருந்ததுனால எங்களுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணி யார் வராங்கங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஆள். அவங்கள வந்து நம்ம ஆடிஷனும் வந்து சும்மா மேம்போக்காக ஒரு ஆடிஷன் பண்ணாலும் சரியாக வராது. நாங்கள் நூற்றுக்கணக்கான பேரை வந்து ஆடிஷன் பண்ணோம் சார். ஆமாம் சார். அதாவது சினிமா துறைக்கு சம்மந்தம் இல்லாதவங்களே நூற்றுக்கணக்கான பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அவங்க அதித்தி பாலனும் சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க, வழக்கறிஞராகிறதுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. ரேண்டமாக தெரிஞ்சுதான் சார் இது பண்ணோம். அதுலேயும் ஒரு 8 பேர் 9 பேர் கிட்டக்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டெஸ்ட் ஷூட்டு இது மாதிரி ஒன்று பண்ணோம். ஏன்னா அந்த ஒரு கதாபாத்திரத்து மேலே தான் வந்து பார்வையாளர்கள் வந்து ஃபுல்லாகவே படத்தை பார்க்க போகிறாங்க. ஸோ அது சரியாக இருக்கணும். அதித்தி பாலன் பை நேச்சரே நல்லா நடிக்கக்கூடியவங்களா இல்லை அதில் உங்களுடைய பங்களிப்பு? இல்லை சார், ரொம்ப ஸ்மார்ட்டு சார். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் சார். நமக்கு என்ன வேணுங்கிறது உடனே புரிஞ்சுக்கிட்டு உடனே கொடுத்துருவாங்க சார். அதே மாதிரி இப்போ நாங்கள் எல்லாருக்குமே எங்களுக்கு அது ஒரு மொதல் படங்கிறதுனால நாங்கள் வந்து இது ரொம்ப வெறியாக வேலை செய்வாங்க சார். அதை பார்த்து அவங்களுக்கும் ஒரு சின்சியாரிட்டி ஒன்று. பாரதி ராஜாவும் ஒரு நடிகர் இயக்குனர், இவரும் ஒரு நடிகர் இயக்குனர். பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் பண்ணணும்னு. வித் அருண் பிரபு சார் என்ன ஆச்சுன்னா இந்த சக்தி திருமகன் வாய்ப்பு எப்படி? ஏர்லியராக இவங்க ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்க்கு தான் பண்ணுறதா இருந்துச்சு எஸ்ஆர் பிரபு சார். ஒரு பாயிண்டில் வந்து இதுக்கு எப்படி இருந்தது விஜய் ஆண்டனியோட ஒர்க் பண்ணது? ஒன் ஃபைட் சீன் இருந்தது. இந்த கதாபாத்திரத்தில் கண்ணன் தான் நடிக்கணும்னு தேடி பிடிச்சி அவர் ஒப்பந்தம் பண்ணீங்க. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினாரா கண்ணன்? 100% சார். 100%. இல்லைன்னா நான் இங்கேருந்து வெளியே போகிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.